மூத்த பத்திரிகையாளர் ஜவஹர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சஞ்சய் ராவத்தோட கருத்தை நம்ம சாதாரணமா புறக்கணிச்சு போயிட முடியுமா? அவருடைய கருத்து எந்த அளவு உண்மையானது? விமர்சனத்துக்காக இந்த கருத்து சொல்லப்படுதா, அல்லது பாஜகவில் 75 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க வழிகாட்டுதல் குழுவுக்கு தான் போவாங்க, பிரதமரும் ஓய்வை நோக்கி செல்கிறார் அப்படிங்கிற கருத்தா பார்க்க முடியுமா? அதாவது பாலா, நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனா பாரதிய ஜனதாவோட ஒரு குறைஞ்சது 25 ஆண்டுகளா கூட்டணியில இருந்தாங்க. இப்போ சமீபமா தான் அவங்க பிரிஞ்ச வந்ததுனால சோ அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எப்படி பேசுவாங்க, அவங்களோட கருத்து என்னன்னுட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு அங்க உள்ள சில செய்திகள், அதாவது இவங்க எல்லாரும் பேசும்போது சில ஒரு பாயிண்ட்ஸ்களும் பார்க்கலாம், சில அவங்களுக்கு இந்த விமர்சனம் பண்ணது இவங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு தகவல் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மாதிரி 2014 பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கும் போது அவங்களே 75 ஆண்டுக்கு மேல, அதாவது 75 வயசுக்கு மேல எல்லா தலைவர்கள் வழிகாட்டின குழுக்கு தான் போகணுங்கிற மாதிரி ஒரு கருத்துல எல்கே அத்வானியும் சரி, ஜஸ்வந்த் சிங், முரளி மனோகர் ஜோஷி, அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அந்த குழுக்கு சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளில் அந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த 75 வயசு ஆறதுக்குன்னா சூழ்நிலையும் இருக்கு. ஸோ அதாவது அவ்வளவுக்குள்ள நம்ம சீரியஸா எடுக்கட்டாலும் இந்த மாதிரி கருத்து அடிக்கடி சர்ச்சைக்கு வருது. இந்த மாதிரி தலைவர்கள் 75 வயசுக்கு மேல வழிகாட்டின குழுக்கு போகணுட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்டதுக்கான அந்த செய்தியில உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்ப இருக்க சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிக்கு பரவாயில்ல, அதாவது அவங்களோட பதவியை எடுக்கிறதுக்கு, நாட்டோட பிரதமர் ஆகிறதுக்குன்னு இப்போதைக்கு எந்த மாதிரி ஒரு தலைவரும் சரி, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுவரை உண்டாகல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சப்பட்ட இந்த 2029 வரையாவது பிரதமர் இருக்கிறதுக்கான கண்டிப்பான சூழ்நிலை இருக்கு. ஸோ அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கோ மற்ற இதுக்கு போறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப குறையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கலாம், அந்த பிரதமர் மோடி ஓய்வு எடுப்பாருன்னுட்டு. அது ஒரு சர்ச்சைக்கான விஷயம் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில. அது எந்த ரொம்ப ஒரு அளவுக்கு மேல அது ஒரு சீரியஸாவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாலா, இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சஞ்சய் ராவத்தின் கருத்து தொடர்பாக பாஜகவின் கருத்தையும் அறிந்து கொள்வதற்காக பாஜக தலைவர்களை புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. ஆனால் பாஜக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். பிரதமர் மோடியின் RSS அலுவலக வருகை பிரதமர் மோடி ஓய்வை அறிவிப்பதற்காகவே RSS தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்திருப்பதாக உத்தவ் தாக்கரேவின் தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம்.